ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பேசும்போது கான்ஃபிடென்ஸ் இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசும்போது தமிழர்கள் மட்டுமே சில இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான வார்த்தைகள், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பாஸ் அவுட். இந்த பாஸ் அவுட் அப்படிங்கிறது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா இவன் வந்து 2020 பாஸ் அவுட், இவன் வந்து இப்போ தான் பாஸ் அவுட் ஆகி போயிருக்கிறான் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த பாஸ் அவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்கான்ஷியஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது மயங்கி அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, நினைவில்லாமல் போகிறது தான் பாஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் நம்ம பேசும்போது அவன் வந்து 2020 பாஸ் அவுட், 2022 பாஸ் அவுட் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படி சொல்லக்கூடாது. அதை சரியான வார்த்தையை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he graduated in 2020 அப்படின்னு சொல்லலாம். கிராஜுவேட்டடுன்றது தான் சரியான முறையாக இருக்கும். பாஸ் அவுட் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. ஸோ he graduated in 2020. he graduated with a degree in English. இந்த மாதிரி தான் சரியாக சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ரிட்டன் பேக். ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, I'll return back in 5 minutes அப்படின்னு. ரிட்டன் அப்படின்றதே வந்து திரும்பி வர்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிட்டன் பேக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம சொல்கிறதுக்கு வந்து I'll return in 10 minutes அப்படின்னு சொல்லலாம். இல்லை பேக் யூஸ் பண்ணி தான் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா I'll come back in 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், would be. ஸோ would be அப்படின்றது வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள வந்து இவன் என்னுடைய would be, இவன் என்னுடைய would be அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த would be அப்படின்றது வந்து சரியான வார்த்தை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, fiancé அப்படின்னு சொல்லலாம். she is my fiancé, he is my fiancé அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குட் நேம். ஸோ யாராவது பேர் கேட்கணும் அப்படின்னா யுவர் குட் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ குட் நேம் பேட் நேம் அப்படின்லாம் கிடையாது, எல்லா நேமும் வந்து நல்ல நேம் தான். ஸோ இந்த குட் நேம் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஹிந்தியில் பார்த்தோன்னா ஆப்கா சுப் நாம் கியா ஹே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சுப் நாம் அப்படின்றத வந்து அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணி குட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து குட் நேம் அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நேட்டிவ் ஸ்பீக்கரும் குட் நேம் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ குட் நேம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், கசின் சிஸ்டர், கசின் பிரதர். ஸோ இதுவும் ரொம்ப காமனாக நம்ம கேட்குற விஷயம், கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு. ஸோ கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தே ஆர் கசின்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். ஏன் நம்ம வந்து அப்படி சிஸ்டர்னு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கல்ச்சரில் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்களை வந்து நம்ம வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற முறையில் தான் நம்ம வச்சுக்குவோம். அவங்கள வந்து நம்ம வேறு ஆளாக நினைக்க மாட்டோம், நம்மளோட சொந்த அண்ணன் தம்பி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ கசின்னு சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குன்றதுனால சிஸ்டர்ன்ற வார்த்தையும் பிரதர்ன்ற வார்த்தையும் சேர்த்து கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்ற மாதிரி வார்த்தை கிடையாது. ஸோ அவங்கள வந்து கசின்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிக்சர். ஸோ நாங்கள் வந்து படத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவும். ஸோ படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறத பிக்சருக்கு போகிறோம், பிக்சர் போனோம் நேற்று இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பிக்சர் போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மூவிக்கு போனோம் இல்லை ஃபிலிம் போனோம் அப்படி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வி வென்ட் டு த மூவி அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மதர் ப்ராமிஸ். ஸோ மதர் ப்ராமிஸ் அப்படின்றது வந்து நம்ம தமிழில் பேசும்போது அம்மா மேலே சத்தியம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இமோஷனலி அட்டாச்சாக நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சத்தியம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லும் போதும் மதர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மதர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லணும்னு தேவையில்லை. பிகாஸ் இங்கிலீஷ் பீப்புள் யாரும் மதர் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லும்போது ஐ ப்ராமிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லிக்கலாம், மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்து இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக 1-2 நீங்கள் எங்கேயாவது யாராவது பேசும்போது கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமேல் பேசும்போது இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.